மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்கள் தொலைக்காட்சியில் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்களின் ஆதரவுக்கு எங்களின் நன்றி. நாளும் ஒரு கோவில், ஆலய அறிவியலை விளக்கும் நல்ல கருத்துக்கள் என இதோ ஆலயம் நிகழ்ச்சி. தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கும் தீர்த்தமலையின் உச்சி கடல் மட்டத்திற்கு ஏறத்தாழ 3000 அடி உயரமானது. இந்த மலை உச்சியில் விநாயகர் சிலை உள்ளது. போகும் வழியில் பல ஆச்சரியங்கள். என்ன அவை என்பதைத்தான் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். பாலூரு மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூருஞ் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பினான் நாளூர் மயானத்து நம்பான் தன்னடி நினைந்து மாலூருஞ் சிந்தையர்பால் வந்தூரா மறுபிறப்பே என்று திருஞான சம்பந்தர் பாடி அருளியது போலவே பிறவி பிணி நீக்கும் பெருமான் மலை மீது அமர்ந்திருக்கிறார். இறைவன் குடிகொண்டருளும் மலைகளில் ஒன்றே தீர்த்தமலை. தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த மலை. அடிவாரத்தில் இருந்து ஏறத்தாழ 3200 அடி கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்து விளங்கும் இந்த மலை செங்குத்தானது. 7 மலை தொடர்ச்சியாக அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளன. மலையில் 1 கிலோமீட்டர் ஏறிய பிறகு வடிவாம்பிகை உடனுரை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. கோயிலை தரிசித்த பின் மலை உச்சிக்கு செல்ல முயன்றால் வழித்தடமே கிடையாது. செங்குத்தான மலை, அடர்த்தியான காட்டு மரங்கள், குரங்குகள், பாம்புகள், தேனீக்கள் என காட்டுக்கே உரிய காட்சிகளுடன் திகழ்கிறது தீர்த்தமலை. வழித்தடத்தை உருவாக்கியபடியே மலையேறிச் சென்றால் அங்கே சீலநாயக்கர் வாழ்ந்த செங்கல் கோட்டை பாழடைந்து இருக்கிறது. மலை மீது செங்கல் கோட்டை ஆச்சரியமாக இருக்கிறது. போதாததற்கு பாறைகளை அடுக்கி நிறுத்திய நிலையில் மதில் சுவர் இயற்கை அமைப்போடு இணைந்து எழுப்பப்பட்டுள்ளது. செங்கல் கோட்டையை தாண்டி மேலும் சென்றால் மலை மீது சீலநாயக்கர் உருவாக்கிய செயற்கை கிணறு மரங்களுக்கு நடுவே வியக்க வைக்கும் நிலையில் அமைந்துள்ளது. இன்னும் மேலே ஏறிச் சென்றால் 2 பெரும் பாறைகளுக்கு நடுவே ஓரடி இடைவெளியே இருக்க உள்ளே பாறையில் சப்த கன்னிகளின் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் இந்த இடைவெளியில் யாரும் செதுக்கியிருக்க முடியாது என்ற நிலையில் இந்த சப்த கன்னிகள் சிற்பம் ஆச்சரியப்பட வைக்கிறது. மேலும் சென்றால் மலையின் சிகரம் உச்சியில் விநாயகர் சிலை. இன்றும் இந்த விநாயகரை சித்தர்கள் வழிபடுவதாக கூறப்படுகிறது.
விநாயகர் சிலை அருகே கார்த்திகை மாதம் பரணி நாளில் தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவாக பெரிய கொப்பரை இருக்கிறது. உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் நிலப்பரப்பு அழகாக தெரிகிறது. பள்ளம் மேடு எதுவும் தெரியாமல் சமமாக தெரிகிறது. ஏறிய வழித்தடம் வழியாகவே இறங்க முடியாது என்பதால் வேறொரு வழித்தடம் வழியாக இறங்க வேண்டியிருக்கிறது. இறங்கும் வழியில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை இருக்கிறது. 1.5 அடி அளவே உள்ள இந்த குகைக்குள் பாம்பு போல ஊர்ந்துதான் செல்ல வேண்டும். இன்றும் இங்கு சித்தர்கள் உலவுவதாகச் சொல்லுகிறார்கள். பாம்பாட்டி சித்தர் குகை தவிர வசிட்டர் தவம் செய்த இடம், அகத்தியர் தவம் செய்த இடம் இந்த தீர்த்தமலையில் உள்ளது. தீர்த்தங்களால் ஆன தீர்த்தமலையில் சித்தர்கள் இன்றும் வாழ்வதாக மலைக்கு வந்து தீர்த்தகிரீஸ்வரரை வழிபடும் அடியார்களுக்கு அருள் வழங்குவதாகச் சொல்லுகிறார்கள். இந்த தீர்த்தமலையில் ஒரு காலத்தில் சீலநாயக்கர் எனும் சிற்றரசன் ஆண்டு வந்ததாகவும் ராஜராஜ சோழனுடன் நட்புறவு கொண்டிருந்ததாகவும் சிவன் அடியாராகவும் விளங்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழன், வானமாதேவி, குந்தவை இவர்களோடு சீலநாயக்கரின் சிற்பமும் இக்கோயிலில் இடம்பெற்றுள்ளது. தீர்த்தங்களின் மலையாக விளங்கும் தீர்த்தமலை தலபுராணம் சொல்லும் செய்தி உண்மையென்றே தோன்றுகிறது. சிந்தையில் அழுக்கினை பிணியின் சேற்றினை கொந்தவள் வறுமையை பிறவி குப்பையை 5 எழுத்தல்லாது அகற்ற வேறொரு மந்திரம் இல்லையெனில் வருக தீர்த்தமே. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. சில விஷயங்களை கோவில்களில்தான் செய்யலாம், வீடுகளில் கூடாது என்பார்கள். உதாரணமாக திருக்கோவில்களில் பார்த்திருக்கலாம் நாம். பெரும் பெரும் கோபுரங்களில், அங்கெங்கே அந்த பெரும் பெரும் மண்டபங்களில் ஏராளமான புறாக்கள் கூடு கட்டி இருக்கும். புறாக்கள் அந்த ரக்கையை அடித்து அப்படி படபட படபடன்னு பறக்கும் பொழுது நமக்கே அந்த சத்தமும் அதுவும் சந்தோஷமாக இருக்கும். பெரும் பெரும் கோவில்களில் பெரியதாக கிணறுகளும் இருக்கும். அங்கே சொல்லுவார்கள், இந்த புறாக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது, இந்த புறாவை வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு. உடனே முன்னோர்கள் இதற்கு சொன்னார்கள், வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே புறாவை வளர்க்கும் பொழுது அந்த புறா ஒரு குரல் கொடுக்கறதல்லவா, அந்த குரல் கேட்டால் அமங்கலம்தான் என்பார்கள். இது என்ன? அதே மாதிரி இந்த பெரும் பெரும் கிணறுகள் கோவில்களில் தீர்த்தத்திற்கு என்று வைத்திருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பெரும் பெரும் கிணறுகளில் உச்சி வேளையில் எட்டி பார்க்கக்கூடாது என்பார்கள். மூடி இருக்கக்கூடிய கிணற்றையும் தான். அப்படி எட்டி பார்த்தோம் என்றால் என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும் என்றார்கள். பேய் அடிச்சுடுச்சு, பிசாசு அடிச்சுடுச்சு என்பார்கள். வேறு ஒன்றும் அல்ல, அந்த புறா தகவலையும் இந்த கிணற்றின் தகவல்களையும் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஏன் அங்கு பரவாயில்லை, இங்கு வீட்டில் புறாக்களை வளர்க்கக்கூடாது, அந்த சத்தம் ஆகாது, அந்த சத்தம் அது கணக்கு அல்ல. அது அந்த நமக்கு காதுகளில் விழக்கூடிய அந்த ஒலி, அதை வைத்து நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே தவிர மிச்ச பிரகாரம் அது எழுப்பக்கூடிய அந்த ஒலிக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆகாது என்பது பொருள் அல்ல. புறா கூண்டை திறந்து அல்லது அது இருக்கக்கூடிய இடம் என்று வைத்து கொள்ளுங்களேன், நாம் கையை வைக்கின்றோம். ஒருவேளை அதனுடைய அந்த வாடைக்கும் அந்த கழிவுகளுக்குமாக வந்திருக்கக்கூடிய அந்த பாம்புகள் உள்ளே இருந்து ஒருவேளை நம்மை தீண்டிவிட்டால் ஆபத்து அல்லவா?
அந்த பாம்பு நமது உடம்பின் மீது ஏறி என்ன கொடையா பிடித்து கொண்டிருக்கும். இதன் காரணமாகவே நமக்கு அவைகள் மூலமாக ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் புறாக்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது. கும் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஓசை ஆகாது என்று நமது முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். கிணற்றை பற்றிய தகவல் சொன்னோம் அல்லவா? கிணற்றை எட்டி பார்க்கக்கூடாது, பேய் அடிச்சுடும் பிசாசு அடிச்சுடும். பேய் அடிக்காது, பிசாசு அடிக்காது, கதை வேற. அந்த உச்சி வேளையில் அந்த சூரியனுடைய கதிர்கள் அதிக அளவில் இருக்கின்றதல்லவா, அந்த சூடு அது கிணற்றில் பட்டு ஏராளமான விஷ வாயுக்கள் அங்கே உருவாகி இருக்கும். ஏராளமான விஷ வாயுக்கள். நாம் அப்பொழுது குனிந்து பார்த்தால் அந்த விஷவாயு நம்மை தாக்கும். பல நேரங்களில் அது வாழ்நாளையே முடித்துவிடும். அதன் காரணமாகத்தான் உச்சி வேளையில் இப்படி செய்யக்கூடாது, கிணற்றை எட்டி பார்க்காதே, உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிவிடும் என்று நமக்காக அங்கே சொல்லிக் கொடுத்தார்கள். சூரியனுடைய அதிக வெப்பம் பட்டு அங்கே அந்த கிணற்றில் ஏராளமான விஷவாயு உண்டாகி வெளியேறாது, அங்கேயே தங்கி இருக்கும். இன்னொரு தகவல், மூடி இருக்கக்கூடிய கிணற்றையும் இவ்வாறு திறந்து தலையை நீட்டக்கூடாது, உள்ளே பார்க்கக்கூடாது என்றார்கள். காரணம், அங்கும் இதே ஒரு நோக்கம்தான். ஆகவே முன்னோர்கள் எல்லாம் அடிக்கடி நாம் சொல்வதைப் போல இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்திலும் ஏராளமான குழந்தைகள் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட சாதாரணமான சில பல தகவல்களை அவர்கள் அனுபவித்து தாங்கள் அறிந்து அதன்படி வாழ்நாளை நடத்தினார்கள். நாமும் அவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்காகவே அதனுடைய விவரங்களையும் நமக்கு வைத்துவிட்டு போனார்கள். கோவில்களில் புறாக்களை பார்க்கின்றோம், கோவில்களில் பெரும் பெரும் கிணறுகளை பார்க்கின்றோம். அதே போல நாம் வீட்டில் புறாக்கள் வளர்த்தால் என்ன, இல்லை வளர்க்கக்கூடாது, என்று அதனுடைய சத்தம் ஆகாது என்று சொன்னார்கள். அது ஏன் என்பதற்கான காரணத்தையும் பார்த்தோம். கிணற்றில் உச்சி வேளையில் எட்டி பார்க்கக்கூடாது, அது மட்டும் அல்ல, மூடியிருக்கக்கூடிய கிணற்றிலும் இவ்வாறு நாம் எட்டி பார்க்கக்கூடாது. இதற்கு உண்டான காரணம் என்பதையும் பார்த்தோம். முன்னோர்கள் நமக்கு வேண்டிய நல்ல விதமான வழிமுறைகளை ஏராளமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வழியில் நாம் நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நம் இல்லங்களில் தவழும். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.